அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் பலவிதமான அற்புதங்களை பார்த்து வந்திருக்கிறோம் இல்லையா? அதிலும் எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு கடமைகள், எவ்வளவு வேலைகள் அன்று இருந்தாலும் ஒரு நாள் கூட, ஒரு பொழுது கூட சந்திரமௌலீஸ்வர பூஜையை நம் மகா சுவாமிகள் நிறுத்தியது கிடையாது. சில காரணங்களுக்காக சற்று தாமதமாக வேண்டுமானால் செய்திருக்கலாமே தவிர பூஜை ஒரு காலமும் ஒரு நாளும் விட்டு போனதே கிடையாது. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் தன் கடமையை மகான் செய்து காண்பித்தார். அதிலும் மனிதர்கள் மேல் மட்டும் இல்லை, அனைத்து ஜீவராசிகளின் மேலும் அந்த மகானின் கருணை, மகானின் அன்பு எத்தகையது, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கலாம் என்பதைத்தான் இந்த பகுதியில் நாம் காணப்போகிறோம். 1945ஆம் ஆண்டு மகான் ஒரு இளமை பிராயத்தினராக இருந்த காலம் அது. அப்பொழுது என்ன ஆகிறது, கடுமையான ஜுரம் வருது மகானுக்கு. ஃபீவர் 100 டிகிரிக்கு மேலே இருந்திருக்கும். அப்படியே மெல்ல மெல்ல அதிகமாயிண்டே வர்றது. அருகில் இருந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கவலை, ஆகா மகானுக்கு ஜுரம் அடிக்கிறதே, மகானுக்கு காய்ச்சல் வந்திருக்கே, இதை எப்படி சரி செய்யறதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அன்று வந்த பக்தர்களில் ஒருவரான மருத்துவர் திரு TN கிருஷ்ணசுவாமி அவர்கள் அழைக்கப்படுகிறார். அவர் எப்படி வரார், வந்து மகானை பரிசோதித்து பார்த்து விட்டு, சுவாமிக்கு ஜுரம் நிறையா இருக்குது, அதுக்கு மருந்தெல்லாம் எடுத்துக்கணும்னு அவர் அபிப்பிராயப்பட்டு சொல்கிறார். ஆனால் நம் மகா பெரியவாளின் அந்த சந்நியாச தர்மப்படி எல்லா மருந்தையும்லாம் எடுத்துக்க முடியாதே. அதிலும் ஒரு நாள் கூட தலைக்கு தண்ணி விட்டுக்காமல் மகான் இருந்ததே கிடையாது, இருக்கவும் மாட்டார். தன்னுடைய தர்மத்தில் சற்றும் வழுவாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய அந்த நம்பிக்கையை அவர் எவ்வாறு பின்பற்றினார் என்றால், நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு இக்கட்டுகள், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் நம்முடைய தர்மத்திலிருந்து நாம் நழுவி போயிடக்கூடாது என்பதை நமக்கு உணர்த்தும் வகையில் மகான் தன் தர்மங்களை அனுஷ்டித்தார் இல்லையா? இப்போ இந்த மருத்துவர் இப்படி சொல்கிறார். இவர் இப்படி சொன்னதுமே எல்லாரும் யோசிக்கிறா, என்ன பண்ணுறது, மகானுடைய காய்ச்சல் குறைஞ்ச பாடில்லையே அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது, அன்று ஸ்ரீமடத்தில் ஒரு வைதீகர் ஒருத்தர் இருந்தார். அவர் அன்று புகழ்பெற்ற மேலகரம் கணபாடிகள், வைதீகம், ஆகமம், சாஸ்திரம், ஆயுர்வேதம் இது எல்லாவற்றையுமே கற்று தேர்ந்தவர். அவர் ஒரு மாபெரும் பண்டிதர். அவர் பல விஷயங்கள் தெரிந்தவர். மகானுக்கு அணுக்கமாக தொண்டும் செய்தவர் ஒரு காலத்தில். அவர் அழைக்கப்படுகிறார். இப்படி மகான் கிட்ட வந்ததுமே மகானின் நாடியை பார்க்கிறார். சந்நியாசிகளின் நாடியை, சந்நியாசிகளின் மேல் நம் கை அவ்வளோ சீக்கிரம் பட்டுட முடியாது இல்லையா? அவர்களை நாம் தொட்டுவிடக்கூடாது. ஆகவே ஒரு பட்டு துணி போட்டு அவருடைய நாடியை பிடித்து பார்க்கிறார் இந்த கணபாடிகள். இந்த மேலகரம் கணபாடிகள் அப்படி பிடித்து பார்த்ததுமே சொல்கிறார், இதனால் மகானின் இதயத்திலும் ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளது. அதனால் இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டுட்டோம்னாக்கா, ஒரு பசுமாட்டுக்கு இந்த நாகமரத்தின் இலைகளை 3 வேளையுமே கொடுத்து அதன் மூலமாக அந்த பசுமாடு கொடுக்கும் பால் இருக்கு இல்லையா, அந்த பாலைத்தான் நம் மகா பெரியவா 3 வேளைகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பசுமாட்டுக்கு நாம் வேறு எதுவும் கொடுக்கப்படாது. நாகமரத்தின் இலைகளை மட்டுமே அந்த பசுமாட்டுக்கு கொடுக்கணும். அந்த இலைகளை மட்டுமே உட்கொண்டு வரும் அந்த பசுமாடு கொடுக்கும் பாலைத்தான் நம் மகா சுவாமிகள் 3 வேளைகளும் உட்கொள்ள வேண்டும். அப்படி செய்தார்னா 2-3 நாட்களில் இந்த பிரச்சனை குணமாகும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அமர்ந்து கொள்ள, எல்லாரும் மகான்கிட்ட போய் சொல்கிறா, பெரியவா இது மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, மகா சுவாமிகள் சொன்ன பதில், நான் ஒருத்தன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பசுமாடு எடுத்துட்டு அதுக்கு வேறு எதுவுமே எந்த ஆகாரமும் கொடுக்காம வெறும் நாகமரத்தோட இலையை மட்டுமே அதுக்கு கொடுத்து அதை இவ்வளவு துன்புறுத்தணுமா? நான் நன்னா இருக்கிறதுக்காக அந்த பசுமாடு, அதுவும் ஒரு ஜீவன் தானே, அது இவ்வளவு கஷ்டப்படணுமா?
ஒரு ஜீவனை கஷ்டப்படுத்திட்டும் நான் இருக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவோ கெஞ்சி பார்த்து பெரியவாளுடைய ஆரோக்கியம் மேம்படணுமேனு தானே அதை சொல்கிறோன்னு எவ்வளவோ கேட்டும் அதை மகான் ஒத்துக்கொள்ளவில்லை. நாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வாயில்லாத ஜீவனை நம்ம கஷ்டப்படுத்தலாமா, அந்த பாபம் நமக்கு வேண்டுமா, தேவையே இல்லை அப்படின்னு சொன்ன மகான் என்ன செய்கிறார், அந்த பசுமாட்டிற்கு அந்த நாகமரத்தின் இலைகளை மட்டுமே கொடுக்கணும்னு சொன்னா இல்லையா, அது இல்லாமல் நாவல் மரத்தின் இலைகளையும் அந்த பசுமாட்டுக்கு கொடுக்க செய்கிறார். அந்த பசுமாடு நாவல் மரத்தின் இலைகளையுமே எடுத்துக்கொள்கிறது. இப்பொழுது அந்த பசுமாட்டிலிருந்து கறக்கப்பட்ட பாலை நம் மகா சுவாமிகள் எடுத்துக்கொள்கிறார். நாளடைவில் அவருடைய காய்ச்சலும் குணமாகிறது. இந்த அற்புதத்தை கண்டு கொண்டிருந்த அனைவருமே மிகவும் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். ஒரு மருத்துவர், அதுவும் மெத்த படித்த ஒரு பண்டிதர், அவர் சொல்கிறார் இந்த உடம்பு சரியாகணும்னா நாகமரத்தின் இலைகளால் தான் அது முடியும்னு. நம் மகா சுவாமிகளோ அன்பின் மிகுதியால் அதை மறுத்து விடுகிறார். ஆனால் அந்த நாவல் மரத்தின் இலைகளை உட்கொண்ட பசுமாட்டின் பாலையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த காய்ச்சலும் அன்று குணமாகிறது. இப்போ எல்லாருக்கும் சிரிச்சுண்டே பிரசாதத்தையும் கொடுக்கிறார். சந்திரமௌலீஸ்வர பூஜையை முடித்துவிட்டு அப்பொழுது அங்கிருந்த அனைவரும், அந்த கணபாடிகள் உட்பட டிஎன் கிருஷ்ணசுவாமி மருத்துவர் அவர்கள் உட்பட அனைவருமே ஆனந்தப்பட்டு பேசிக்கொள்கிறார்களாம். வாழ்க்கையில் பிறந்தா அந்த பசுமாடாக நாம் பிறக்க வேண்டாமா, அந்த பசுமாடு பெரியவாளுக்காக பாலை கறந்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிந்துடுத்தே, இப்போ அந்த பசுமாட்டுக்கு கூட மோட்சம் கிடைச்சிடுமே, ஆனால் நமக்கு கிடைக்குமா, அந்த பெரியவா தான் காப்பாற்றணும் அப்படின்னு இவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்ததை சுற்றி இருந்த பக்தர்கள் ஆனந்தப்பட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த பரபிரம்மமான நம் மகா சுவாமிகள் எல்லாருக்கும் சிரிச்சுண்டே பிரசாதத்தையும் தன் அருளையும் வழங்கி கொண்டிருக்கிறார் என்றால், நாம் அந்த மகானை போல் வாழ முடியாவிட்டாலும் அவர் சொன்னவற்றில், அவர் நமக்கு உணர்த்தியவற்றில் ஒரு 5% நாம் கடைபிடித்தோம் என்றால் மகானின் அருள் நம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். வாயுள்ள பக்தர்கள் மட்டும் இல்லாமல் அந்த வாயற்ற ஜீவன் கூட ஒரு பொழுதிற்கும் கஷ்டப்படக்கூடாது என்று எண்ணிய நம் மகானின் அருள் நம் அனைவருக்கும் நிச்சயமாக உண்டு. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.